ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம். இந்த விலாக் முதல்ல எடுத்திருந்தது, அதாவது லாஸ்ட்டு விலாக் வந்து கொரியர் விலாக் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை வந்து வாய்ஸ் கொடுத்தே எடுத்திருந்தேன், அதனால் அதை முதல்ல போஸ்ட் பண்ணிட்டேன். இது அதுக்கும் முன்னாடி எடுத்திருந்த விலாகு. வாய்ஸ் ஓவர் கொடுக்க அந்த கொஞ்சம் டைம் இல்லை, பிஸியாகவே போய்கிட்டு இருந்ததுனால நான் வந்து இதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதை போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து மாம்பழ சீசன் முடியும் போது எடுத்திருந்தது. கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு இந்த விலாக் எடுத்து. அந்த டைமில் வந்து அந்த சீசனோட லாஸ்ட்டு உள்ள பேட்ச் மேங்கோ இருந்தது. ரொம்ப பழுத்து இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, மேங்கோ எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். லன்ச் டைமில் சமைச்செல்லாம் முடிச்சாச்சு. ஸோ கூடவே வந்து நல்லா ஜில்லுன்னு இந்த மேங்கோ ஜூஸ் வச்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு மேங்கோ வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பல்ப்பை மட்டும் எடுத்துட்டு கூடவே வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்குறேன். தேவைப்பட்டால் வந்து நாட்டு சர்க்கரை இல்லை எந்த சர்க்கரைனாலும் சேர்த்து நம்ம மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துட்டோன்னா அழகான மேங்கோ லஸ்ஸி வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். இது வந்து லஞ்ச் கூட வந்து சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப ஜூஸியாக ஆயிடுச்சு, மாம்பழம் ரொம்ப கொலக்கலான ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் வந்து இந்த மாதிரி ஐடியா பண்ணி ஜூஸ் ஆக்கிடலான்ட்டு ஆக்கியிருக்கிறேன். சின்ன பையனுக்கு ஜூஸ் ஐட்டம் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. எந்த ஒரு ஃப்ரூட்டும் வந்து அவன் ராவா சாப்பிடுவான். அவன் சாப்பிட்றதே கொஞ்சம் செலக்டிவாக தான் ஃப்ரூட் சாப்பிடுவான். அப்படி சாப்பிட்றதுமே வந்து ராவா சாப்பிடுவான். ஜூஸாக வந்து அவனுக்கு பிடிக்காது. அதனால் அவனுக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக 1/2 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்மளாம் சேர்ந்து சாப்பிடும்போது அவனுக்கு மட்டும் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும். இப்போ கொஞ்ச நாளாகவே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கொரியர் ஏதாவது ரிசீவ் ஆகுது, நமக்கு வர வேண்டியிருக்கு அப்படின்னாலே வந்து நம்ம ஃபோன் வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஒன்ஸ் அவங்க டெலிவர் பண்ணிட்டாங்கன்னா உடனே நம்ம போய் எடுக்க வேண்டியிருக்கு. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அப்பார்ட்மெண்ட்க்கு வெளியில் வாசலில் கூட வச்சுருவாங்க. இல்லாட்டி நம்ம யூனிட்க்கு வெளியில் கூட வைப்பாங்க. ஒரு நாள் ஆனால் கூட யாருமே எடுக்க மாட்டாங்க. பட் லாஸ்ட் டைம் எனக்கு வந்து நான் ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது அப்பார்ட்மெண்ட்க்கு வெளியில் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது மெசேஜ் வருது. நான் போய் பார்த்துருந்தப்ப அந்த கொரியர் வந்து எனக்கு இல்லை, அது மிஸ் ஆயிருச்சு. ஸோ எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா, என்ன மாதிரியே இன்னும் 2, 3 பேருக்குலாம் வந்து இந்த மாதிரி நடந்தது. எங்கள்கிட்ட வந்து என்கொயர் பண்ணாங்க, அந்த மாதிரி கொரியர் வந்திருந்தது, நீங்கள் பார்த்தீங்களான்னு. அதுக்கப்புறமா அவங்களுக்கும் மிஸ் ஆனது எங்களுக்கு தெரிஞ்சது. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் இப்போ கொஞ்ச நாளாக வந்து எந்த கொரியர் போட்டாலும் மோஸ்ட்லி கனடா போஸ்ட்டில் வர்ற மாதிரி தான் கொரியர் போடுறோம். கனடா போஸ்ட்டில் கொரியர் வந்து போட்டிருந்தா நம்மளோட மெயில் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு கீ மாதிரி ஒன்று போட்டுருவாங்க. ஏன்னா ஒரு பெரிய சைஸ் பார்சல் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம மெயில் பாக்ஸில் போட்டிருக்க கீ வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது என்ன இருக்குன்னா, குட்டி ஐட்டம்னா மெயில் பாக்ஸில் போட்டுருவாங்க. பெரிய ஐட்டம்னா மெயில் பாக்ஸ்க்கு ஆப்போசிட்லேயே இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஏபிசிடின்னு லெட்டர் எழுதியிருக்கும். நம்ம மெயில் பாக்ஸில் உள்ள கீழே உள்ள லெட்டர் என்ன லெட்டரோ அந்த பாக்ஸை வந்து நமக்கு ஓப்பன் பண்ணோன்னா நம்ம கொரியர் இருக்கும். நம்ம கொரியர் எடுத்ததுக்கப்புறமா திரும்ப வந்து அந்த கீயை வந்து லாக் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளேயே போட்டுறணும், பாக்ஸ்குள்ளக்கே போட்டுறணும். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக வந்து கொரியர் இப்போ கொஞ்சம் அந்த கனடா போஸ்ட் மூலமாக வர்ற கொரியர் மட்டும் மிஸ் ஆகுறதில்ல. மற்றபடி மற்ற இது மூலமாக வர்ற கொரியர்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது இப்போ கொஞ்ச நாளாகவேவும். ஒரு 1 1/2 வருஷமாகவே செடிகள் பக்கம் நான் போகவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து இங்கே பெர்மனெண்ட்டாக இருப்போமா, டெம்பரவரியாக இருக்கோமா எதுவுமே தெரியாது. எப்போ போக சொன்னாலும் திரும்ப போகணும். அதனால் இந்த செடி வாங்கி வச்சுட்டு அது வந்து நமக்கு தேவையில்லாத நட்டம் தான், செலவு தானே. ஸோ அதனால் நான் அந்த பக்கமே போகிறதில்ல. பட் ஆனாலும் ஆசை விட மாட்டேங்குது. அப்பப்போ ஏதாவது ஒன்று ஒன்றா வாங்கி வாங்கி வச்சு வச்சு இப்போ ஒரு 7, 8 செடிக்கு மேலே வீட்டில் சேர்ந்துருச்சு. அதில் வந்து இந்த போத்தோஸ் பிளான்ட்டு வந்து கொஞ்சம் கட் பண்ணி நம்மளாவே வந்து ரீஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு 2, 3 செடி வந்து நான் கட் பண்ணி இந்த வாட்டர்லேயே வந்து போட்டு வச்சுருந்தேன். கிச்சனில் கூட பார்த்துருப்பீங்க, அங்கங்கே ஒரு 2 இலை மட்டும் இருக்கிற மாதிரியான செடிகள்லாம் போட்டு வச்சுருந்தேன். அது வந்து இப்போ கொஞ்சம் நல்லா வேர் விட்டு முளைச்சி வந்துருச்சு. ஸோ அதை வந்து நம்ம திரும்ப வந்து பாட்டில் வந்து போட்டு வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வளரும். அதனால வந்து அதுக்கு வந்து டாலரம்மால தான் வந்து குட்டி குட்டி கண்டெய்னர்ஸாக வந்து வாங்கியிருந்தேன். நம்ம ஊர்லலாம் வாங்கின கண்டெய்னரில் ஒரு ஹோல் இருக்கும், இல்லை 2 ஹோல் இருக்கும். ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம தான் ஹோல் போடுற மாதிரி இருக்கும். பட் இங்கே உள்ள கண்டெய்னரில் அந்த இதிலே வந்து போட்டு வச்சுருக்காங்க. 1 இல்லை, 2 இல்லை, 5 போட்டு வச்சுருக்காங்க. நம்ம தண்ணி ஊற்றினா மொத்தமாக வெளியில் வந்துடும் போல், அந்தளவுக்கு ஹோல் போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளக்க எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குட்டி குட்டி கல் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மண் ரொப்பணும். கொஞ்சமாக வாட்டர் நமக்கு வெளியில் வந்தால் போதும், ஃபுல்லாக வரணும்னு தேவையில்லை. ஏன்னா எல்லாமே வந்து இன்டோர் பிளான்ட்டு தான் வச்சுருக்கோம். அப்புறம் வீட்டுக்குள்ளே தண்ணியாக இருக்கும். அதனால் வந்து நான் கல் வச்சுட்டேன். கல் வச்சு அதில் ஃபுல்லாக அந்த ஹோலில் வந்து கொஞ்சமாக தண்ணி போகிற அளவுக்கு இடம் இருக்கிற மாதிரி விட்டுட்டு கல் வச்சுட்டு அது மேலே மண் போட்டுட்டு அப்புறமா வந்து இந்த வேர் முளைச்சி வந்திருந்தது. ஒரு 2 போத்தோஸ் நல்லா கொஞ்சம் வேர் முளைச்சி வந்திருந்தது.
அதை மட்டும் வந்து அதில் வந்து நட்டு வச்சுட்டேன். சின்ன பையனுக்கும் வந்து ரீசெண்டாக இந்த 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 மாதிரி விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப வந்துருச்சு. நான் வாங்கினதை பார்த்துட்டு நானும் பண்ணுறேன்னா அவனும் என் கூடவே உட்காந்து பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு செடியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ இந்த ஸ்ப்ரே அடிக்கிறதுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அந்த ஸ்ப்ரே பாட்டிலை விடுறதே கிடையாது. எந்நேரமும் தண்ணி அடிக்கிறேன் தண்ணி அடிக்கிறேன்னு இப்போ வந்து இந்த செடிக்கு தண்ணி அடிக்கிறது தான் அவனுக்கு வேலை. இவன் அடிக்கிறதுல வந்து செடி வந்து சீக்கிரமாக செத்து போயிடும்னு நினைக்கிறேன். நானும் சொல்லிட்டேன் இது வந்து 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து தண்ணி அடித்தா போதும், இல்லாட்டி ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணு, ட்ரை ஆனால் பண்ணுன்னு சொன்னேன். பட் அவனுக்கு வந்து அந்த ஸ்ப்ரே அடிக்கிறதுல தான் கவனம்லாம் இருக்குது. அவன் போய் மண்ணை தொட்டு பார்ப்பான். மேலே காஞ்சிருந்தாலே போதும், உடனே தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஸ்ப்ரே அடிக்கிறது. இந்த ஒர்க் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் லாஸ்ட் இயர் வந்து புதினா செடியெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். அதெல்லாம் வந்து நல்லா வந்திருந்தது. இந்த வாட்டி வந்து என்ன பண்ணேன்னா, அதே மண்ணில் அப்படியே வந்து குச்சை நட்டு வச்சுருந்தேன். ஆனால் ஒன்று கூட இந்த வாட்டி வரவே இல்லை. அதனால் வந்து அப்புறமா செக் பண்ணி பார்த்தப்போ கொஞ்சம் மண் வேணால் மாற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த வாட்டி திரும்ப ஃப்ரெஷ்ஷாக மண் வாங்கிட்டு இனிமேல் வந்து புதினா செடி இதில் நட்டு பார்ப்போன்னு ஒரு 4-5 குச்சை வந்து எடுத்து வச்சுருந்தேன் நைட்டேவோ. அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். நேற்று நைட்டே வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்து திரும்ப வந்து நான் நட்டு வச்சுட்டேன். இந்த புதினா இதை வந்து நட்டு வச்ச மறு நிமிஷமே என்னோட சின்ன பையன் திரும்ப ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு அந்த செடிக்கு வந்து கொஞ்சமாக வாட்டர் அடிச்சு விட்றான்னு தான் சொன்னேன். உடனே அவனுக்கு அப்படியே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அந்த ஸ்ப்ரே பண்ணுறதுல. இவனுக்கு எப்படி இந்த ஸ்ப்ரே அடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, அந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு லீவ் விட்டாங்கல்ல, அதுக்கு முன்னாடி வந்து அவங்க மேம் வந்து ஜெர்மினேஷன் பற்றி பாடம் நடத்தியிருக்காங்க. ஸோ அதை வந்து ப்ராக்டிக்கலாக பசங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் கொஞ்சமாக மண் போட்டுட்டு 2 விதைகளை போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க கொடுக்கும்போதே வந்து ஜெர்மினேட் ஆகிற ஸ்டேஜில் தான் வந்து அந்த சீட்ஸை கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது போக கொடுக்கும்போது அவன்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ வந்து டெய்லி இதுக்கு வாட்டர் வந்து உங்கள் வீட்டில் ஸ்ப்ரேயர் இருக்கும், அதை வச்சு வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணு. அப்படின்னா தான் வந்து செடியெலாம் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை அப்படியே அவன் ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு ஸ்ப்ரே அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஒரு டைமில் வந்து அந்த செடி வந்து அந்த அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் கொஞ்ச நாள் தானே வளரும். ஒரு 10 நாள் கழித்து அவன் செடி வந்து செத்து போச்சு. ஸோ இப்போ வந்து அவனுக்கு ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைல்ல. உடனே என் பக்கம் வந்துட்டான். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணால் தான் நல்லா வளரும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நானும் சொல்லி பார்த்தேன், இதுக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் ஆனால் அவங்க மேம் சொல்லி கொடுத்துருக்காங்களே, அதுதான் அவன் ஃபாலோ பண்ணுவேன்னு அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் நான் வந்து சொன்னதை கேட்க மாட்டேங்கான்ட்டு நான் வந்து ஸ்ப்ரேயரை வந்து தூக்கி ஒளிச்சு வச்சுருவேன். அப்பப்போ வந்து ஒளிச்சு வச்சுருவேன். கரெக்டாக அந்த தண்ணி நம்ம வந்து அந்த 10 டேஸ்க்கு ஒரு தடவை அடிக்கிற ஸ்டேஜில் மட்டும் அவனுக்கு நான் கொடுப்பேன். ஸோ இப்படி தான் வந்து இருக்கிற செடிகளெல்லாம் காப்பாற்றி அவன்கிட்டருந்து கொண்டு வந்துட்டுருக்கேன். டின்னருக்கு ஆப்ப மாவு வந்து முதல் நாள் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அது நல்லா காலையில் பொங்கி வந்திருந்தது. அதனால் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். பட் மாவு வந்து ரொம்ப கட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சியாக இருக்கும்போது தான் நமக்கு ஆப்பம் வந்து அந்த பேனில் ஊற்றுனதுக்கப்புறம் சுற்றுறதுக்கு கரெக்டாக வரும். தண்ணிக்கு பதிலாக நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றும்போது அதோட டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தேங்காய் பால் கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை வந்து போட்டிருக்கேன். சர்க்கரை போடுறதுனால என்ன ஆகும்னா, அந்த ஆப்பம் வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் பாலும் சர்க்கரையும் போட்டு கலந்து வச்சுருக்கிறேன். சின்ன பையனுக்கு ஆப்பம் பிடிக்காது. அதனால் அவனுக்கு மட்டும் காலையில் வச்சுருந்த அந்த சாம்பார் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்தது. அவனுக்கு 2 தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அந்த சாம்பார் வச்சு அவன் சாப்பிட்டுப்பான். ஸோ அதனால் அவனுக்கு ஃபஸ்ட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டு 2வதா வந்து எங்களுக்கு ஆப்பம்க்கு ரெடி பண்ணேன். கூடவே வந்து சைட் பை சைடு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலான்னு உளுந்த வச்சு ஒரு ஸ்வீட் தான் வந்து ட்ரை பண்ணேன். உளுந்து அல்வா வந்து பண்ணியிருந்தாங்க. இது கொஞ்ச நாள் முன்னாடி வெக்கேஷனுக்கு இந்தியாவுக்கு போயிருந்தேன் இல்லையா? அப்போ வந்து இந்த ஒரு கல்யாணத்துக்கு அட்டெண்ட் பண்ண போயிருந்தோம்ல, அங்கே தான் வந்து இந்த உளுந்து அல்வா ரெசிபி வந்து நான் வந்து பார்த்தேன். ரெசிபி இல்லை, அந்த உளுந்து அல்வா வந்து இலையில வச்சுருந்தாங்க. அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது வந்து ட்ரை பண்ணேன். இதுக்கு முன்னாடி உளுந்தில் வந்து அம்மா உளுந்தங்களிலாம் செஞ்சு தந்திருக்காங்க. பட் நான் என்னவோ அதை தொடவே மாட்டேன். நான் இதுவரைக்கும் சாப்பிட்டு பார்த்ததே இல்லை உளுந்தங்களி கூட. மேபி சாப்பிட்ருந்தா பிடிச்சிருக்குமோ என்னவோ தெரியல. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த உளுந்து அல்வா வந்து சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கருப்பட்டி, உளுந்து இந்த 2 வச்சு தான் பேசிக்காக இந்த 2 பொருள் வச்சு தான் வந்து பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணேன். என்கிட்ட வந்து கருப்பட்டி இல்லை. அதுக்கு பதிலாக வந்து சர்க்கரையை வச்சு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எல்லாமே வந்து நம்ம மெஷர் பண்ணி பண்ணுவோம். அந்த யூடியூப் சேனல் ஒன்று பார்த்து தான் வந்து நான் ட்ரை பண்ணேன். அதில் உள்ளது அப்படியே பண்ணுவோன்னு தான் பண்ணுனேன்.
பட் ஆனால் சர்க்கரையோட அளவு வந்து அவங்க வந்து கம்மியாக சொல்லியிருந்தாங்களான்னு தெரில. ஏன்னா அவங்க வந்து 1 கப் சர்க்கரைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நானும் அதே 1 கப்பு போட்டேன். பட் ஆனால் அது நான் போட்ட அளவுக்கு வந்து பாதி சர்க்கரை மாதிரி தான் இருந்தது. அவங்க சொன்ன சர்க்கரையை விட டபுள் மடங்கு சர்க்கரை போடும்போது தான் அந்த ரெசிபிக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து பண்ணியிருந்தேன். எந்த ஒரு ஸ்வீட் பண்ணணுனாலுமே நமக்கு நெய் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அன்னைக்கு நெய் இல்லை, அதனால் கொஞ்சம் பட்டரை வச்சு உருக்கிட்டு நெய் பண்ணிவிட்டு அந்த ஸ்வீட் ரெசிபியை வந்து பண்ணி முடிச்சிட்டேன். 100 கிராம் தான் வந்து உளுந்து எடுத்து பண்ணினேன். பட் அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ வரும், முது இவ்வளோ வரும், கம்மியாக பண்ணுவோம்னு நினச்சி தான் ஆரம்பித்தேன். பட் உளுந்துங்கிறதுனால நம்ம அரைச்சி வந்து அப்போ அந்த ரெசிபி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இதை விட கம்மியாகவே எடுத்து நம்ம பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ரெசிபி வந்து அதே எக்ஸாக்டாலாம் வரல. மேபி கருப்பட்டி போட்டிருந்தா கரெக்டாக வந்திருக்குமான்னு தெரியல. எனக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. ஏதோ ஒரு அல்வா மாதிரி இருந்தது. பட் நான் சாப்பிட்ட அந்த கருப்பட்டியோட டேஸ்ட்டு, அந்த உளுந்து ப்ளஸ் கருப்பட்டி அந்த டேஸ்ட்டு வந்து எனக்கு வரலை. நெய் வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அது வந்து நல்லா சூடாக இருந்தது. ஆறுனதுக்கு அப்புறமா அந்த கண்டெய்னரில் வந்து மாற்றி வச்சிடலான்னு அந்த நெய்க்குரிய கண்டெய்னரை கழுவிட்டேன். கையோட வந்து அந்த ஆயில் வைக்கிற ஷெல்ஃபையும் க்ளீன் பண்ணிடலான்னு. அது வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஒரு சிம்பிளான ஷெல்ஃபு. ஸோ பேப்பர் மட்டும் மாற்றினா நமக்கு முடிஞ்சிடும். அதனால் பழைய டிஷ்யூ பேப்பர் எல்லாம் மாற்றிட்டு புது டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டேன். ஒரு லேயர் போட்டால் வந்து அந்தளவுக்கு ஸ்டர்டியாக இருக்கிற மாதிரி இல்லை. அதனால் ஒரு 2 லேயராக தான் போடுவேன். 2 லேயர் பேப்பர் இருக்கிற மாதிரி போட்டுட்டு திரும்ப ஆயிலு, முட்டை, அப்புறம் மெஷரிங் கப்பு, நெய் இது மட்டும்தான் அந்த இதெல்லாம் வச்சுருப்பேன். ஸோ அதை க்ளீன் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் தென் கிச்சன் கவுண்டர் டாப்பு இருந்த பாத்திரம்லாம் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கோட டே வந்து முடிஞ்சது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான விலாகில் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். பாய்.